Hi friends. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन சீரிஸ் 6 to 10th ஸ்டாண்டர்ட் சீரிஸ் தான் பார்க்குறோங்க. ஸோ நம்ம அனக்ரமம் பற்றி டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துலாம். என்னென்ன பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவகோல்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் குரூப் 4 விஓக்கான பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்குங்க. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இது வந்து 6 months உங்களுக்கு குரூப் 4 ஃபுல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது குரூப் 1 பிலிம்ஸ் as well as மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸ் வந்து 3rd நவம்பர்லேருந்து போயிட்டு இருக்கு. கன்சர்ன் எஜுகேட்டர் உங்களுக்கு டாபிக் கவர் பண்ணுவாங்க. மகுடம் சொல்லக்கூடியது குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸ் இந்த 10th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்னைக்கு வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதாவது 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ தவணை முறையில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ 6 months 12 months 24 months இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் 10% ஆஃபர்னா என்னோட ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் 12 months சூஸ் பண்ணால் அந்த ஒரு வருடம் வந்து டிஎன்பிசியில் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். குரூப் 1 பிலிம்ஸ் மெயின்ஸ் குரூப் 2 பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லா கேட்டகரியுமே நம்ம பார்த்துக்கலாம் டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எஜுகேட்டர்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு கிளாஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் குறிக்கோள்னு சொல்கிற டெஸ்ட் சீரிஸ் இலக்கு டெஸ்ட் சீரிஸ் சமைச்ச புக் டெஸ்ட் சீரிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் டெஸ்ட் சீரிஸ் நிறைய போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னும் நீங்கள் அன்னைக்கு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து எல்லா ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா கோமலா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து ஆக்சுவலி ரெஃபரல் கோடு கிடையாது அன்லாக் கோட். ஸோ நீங்கள் ஃப்ரீ செஷன் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே இது மூலமாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதோடைய கண்டினியூஷன் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தாச்சு. So இது பாருங்க 16th question. So which of the following is an example of sublimation? Sublimation உடைய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. ice, sodium chloride, camphor, all the above. சப்ளிமேஷனா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? சாலிட் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா கேஸ் ஸ்டேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறத நம்ம சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பர் கற்பூரம். The change of state from solid to gas directly is called as a sublimation. Example of the camphor. அடுத்ததா which of the following statement is correct ன்னு கேக்குறாங்க. physical changes reversible, chemical changes irreversible. மறுபடியும் அந்த நிலையில இருந்து மறுபடியும் மாற்ற முடியாது. physical change மறுபடியும் ஏற்கனவே இந்த நிலையில நம்மளால மாற்ற முடியாது. அது வந்து irreversible. அது chemical change ன்னு சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே வந்து சரிதான். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். எந்த ஒரு புது சப்ஸ்டன்ஸும் அதனால் ஃபார்ம் பண்ண முடியாது ஃபிசிக்கல் சேஞ்சில். ஆனால் புது சப்ஸ்டன்சஸ் நம்மளால் கெமிக்கல் சேஞ்சஸில் பண்ண முடியும். இன்னொரு சொல்யூஷன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராடக்ட் இந்த சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன். ஸோ அப்படி ஏதாவது புது சப்ஸ்டன்ஸை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல் காம்போசிஷனும் கிடையாது. இதுக்கான அளவு அதுக்கான அளவுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காம்போசிஷன் கிடையாது. ஆனால் இதுக்கான அளவுகளை வந்து நம்ம பார்ப்போம். கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாம் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். டெம்பரரி சேஞ்ச் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் சேஞ்ச். ஏன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, irreversible பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ அப்போ இட் இஸ் irreversible and it is irreversible. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிக்ரீஸ் இன் த டென்சிட்டி ஆஃப் ஏர் as we go higher is due to. அதாவது நம்ம நிலத்தில் இருக்கோம். ஸோ இப்போ நிலத்தில் இருந்து இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்கன்னா ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல போகும்போது அந்த காற்றுடைய அடர்த்தி வந்து கம்மியாகுது. அது எதனால அப்படின்னு கேட்குறாங்க. reduction in force of gravity, increase in force of gravity, cosmic rays, none. ஓகேங்க, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி டிக்ரீஸ் இது. ஓகேங்களா, ஸோ reduction A ஆப்ஷன், reduction in force of gravity. ஓகேங்களா, ஸோ இந்த ஏர் என்வலப் இஸ் திக்கர். அதாவது காற்று வந்து பார்த்தோன்னா பூமியுடைய சர்ஃபேஸில் வந்து அது நமக்கு எப்படி இருக்குன்னா திக்காக இருக்குன்றாங்க. அதுவே நம்ம வந்து ஸோ மேலே போக போக ஆஸ் வி கோ ஹையர் அதோடைய அடர்த்தி அந்த காற்றுடைய அடர்த்தி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுன்றாங்க. ஆஸ் வி கோ ஹையர் டென்சிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஏர் காற்றும் வந்து அது கம்மியாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு டிக்ரீஸஸ்னாங்க. So this is because as we go higher, the force of gravity என்ன ஆகுது, decrease ஆகுது. Force of gravity decrease ஆகுது. So it is not able to hold large amount of air. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த புவி இருப்பதால் அந்த ஏரை வந்து ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா reduction in the force of gravity or decrease in the force of gravity. Next question. Dash showed that sunlight is an essential to a plant that to carry out a photosynthesis. தாவரங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஜோசப் ஃப்ரெஸ்லி, ஆண்டனி லாவைசர், ஜான் இன்கென்ஹவுஸ், ஆல் தி அபோவ். தாவரங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சி ஆப்ஷன் ஜான் இன்கென்ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ 1730 1730 1799 போல ஜான் இன்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வாழ்ந்திருக்காரு.
அவர் தான் சொல்லியிருக்காரு சன்லைட் இஸ் அண்ட் எசென்ஷியல் டு த பிளான்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரிய ஒளி வந்து தாவரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஃபோட்டோசிந்தசிஸ் தான் என்ன ஆகும், அதுக்கு வந்து உணவு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லேருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நமக்கு உணவு ப்ரிப்பேர் ஆகும். அது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுதான், காற்றை வந்து தூய்மைப்படுத்துது. அண்ட் ஆல்சோ டு பியூரிஃபை த ஏர் தட் இஸ் ஃபால்ட் பை பிரீத்திங் அனிமல்ஸ் ஆர் பர்னிங் கேண்டல்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளால மாசுபடுத்தக்கூடிய அந்த காற்றெல்லாமே வந்து பியூரிஃபை பண்ணுதுன்றாங்க. அடுத்தா பாருங்க, டேனியல் ரூதர்ஃபோர்ட் a Scottish chemist discovered dash. ரூதர்ஃபோர்ட் அவர்கள் ஸ்காட்டிஷ் நாட்டை சார்ந்தவர். அவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. Daniel Rutherford, a Scottish chemist, discovered oxygen, nitrogen, hydrogen, carbon dioxide. இதுக்கான ஆன்சர் நைட்ரஜன். Daniel Rutherford, a Scottish chemist, discovered nitrogen. He removed oxygen and converted into carbon dioxide using a bell jar. Okay, inverted bell jar. நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம். inverted bell jar யூஸ் பண்ணி. ஓகேங்களா, so by using a burning candle. ஓகேங்களா, ஸோ பாருங்க டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் கண்டுபிடிச்சார். எப்படின்னா ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ ஆக்சிஜன் he removed oxygen and converted it to a carbon dioxide. ஸோ அதை வந்து என்ன பண்ணா கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறாரு. எப்படின்னா இந்த பெல் ஜார் இருக்குல்ல, அந்த பெல் ஜாரை வந்து ஒரு மெழுகுவத்தியை வந்து ஸோ எரிய வராங்க. ஸோ அதை எரிய விட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய ஓகேங்களா, ஸோ இது ஒரு இன்வெர்டட் பெல் ஜாரை வந்து மூடுறாங்க. ஆப்வியஸ்லி ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஒளி வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதோடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து என்னது எரியும், பேர்ன் ஆகும். உடனே அது பேர்ன் ஆகாமல் போயிடும். ஸோ இதன் மூலியமாக இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நைட்ரஜன் வந்து அவர் டிஸ்கவர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, bubble some air using a straw through lime water. Lime water will produce a white precipitate. This shows the presence of dash. என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரா வச்சு லைம் வாட்டர்ல வந்து என்ன பண்ண சொல்றாங்க, அந்த முட்டை விட சொன்னாங்க. நம்ம வந்து வாயில வச்சுட்டு சின்ன வயசுல முட்டை விடும் பார்த்தீங்களா, அதுமே விடுங்கன்றாங்க. அதில் வந்து ஒரு ஒயிட் precipitate வந்து நமக்கு வரும். அது வந்து என்ன காமிக்குது, அதில் வந்து என்ன இருக்குதுன்னு காமிக்குது. நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். ஒரு கப் இருக்கு, இல்லை லைம் வாட்டர் இருக்கு. இந்த ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து என்னது வாயை வச்சு ஃபூனு ஊற்றிட்டே இருக்கோம். அதாவது முட்டை விட்றோம். இதில் முட்டை விட்றோம். அப்படியே முட்டையாக விடும்போது இதில் வந்து வெள்ளையாக ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா presence of carbon dioxide. pour some lime water in a glass tumbler. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி மாதிரிலாம் இருக்கும். bubble some air using a straw through lime water. கொஞ்சம் நேரம் கழிச்சு லைம் வாட்டர் வந்து என்ன ஆகும், so produce a white precipitate. That lime water will eventually turn into a milky white solution வந்து மாறிடுமா. ஸோ இது எதனால பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து காற்றுல இருக்கிறதால. அடுத்தா பாருங்க, மேஜர் காம்பனன்ட் ஆஃப் ஏர் இஸ். காத்துல அதிகமா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது காத்துல அதிகமா இருக்கக்கூடியது நைட்ரஜனா, ஆக்சிஜனா, கார்பன் டை ஆக்சைடா, ஹைட்ரஜனா. ஸோ சிம்பிள் கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் வந்து நைட்ரஜன். ஸோ மேஜர் காம்பனன்ட் ஆஃப் ஏர் இஸ் நைட்ரஜன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 5 பங்குல 4 பங்கு வந்து காத்துல நைட்ரஜன் தான் இருக்கு. ஓகேங்களா, செகண்ட் மேஜர் காம்பனன்ட் தான் வந்து என்னது, ஆக்சிஜன். காற்றுல ஆக்சிஜன் வந்து செகண்ட் மேஜர் காம்பனன்ட். இது வந்து 1/5 வந்து இருக்குன்றாங்க. இன் அடிஷன் டு நைட்ரஜன் ஆக்சிஜன் இன்னும் ஒரு சில கேஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது, சம் ஆர்கன், ஹீலியம் சொல்லக்கூடிய கேஸஸ் வந்து இருக்குன்றாங்க. அதுவே இந்த காற்றுல வந்து கண்டிப்பாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் வந்து இதில் இருக்கலாம். ஸோ பாருங்கள் 78% வந்து நைட்ரஜன். ஓகேங்களா, ஸோ காற்றுன்னு எடுத்திங்கன்னா 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன். ஓகே, ஸோ 1%, அதாவது 1% கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கிடையாது, 1% கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ், ஹீலியம் எல்லாமே சொல்லலாம். அடுத்த பாருங்க, இன் ராக்கெட்ஸ் அலாங் வித் ஃபியூவல் டேஷ் இஸ் ஆல்சோ கேரிட் ஃபார் கம்பஷன். ராக்கெட் விடுவாங்க, அந்த ராக்கெட் விடும்போது ஃபியூயலோட சேர்ந்து என்ன கேஸையும் சேர்த்து அனுப்புவாங்க. அப்போதான் அது நல்லா ஒர்க் ஆகும், கம்பஷனுக்குன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். பாருங்க, இன் ராக்கெட்ஸ் ஆஸ் தே கோ ஹை இன் அட்மாஸ்பியர் த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்சிடபிளி ரெடியூஸ்ட். தேர்ஃபோர் அதனால என்ன பண்ணாங்க, ஸோ ராக்கெட்ஸில் வந்து ஃபியூயலோட சேர்ந்து ஆக்சிஜனையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகேங்களா, ஸோ கம்பஷன் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க கம்பஷனில். ஹூ பில்ட் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடித்தது யார்? ராபர்ட் ஹூக், ராபர்ட் பிரவுன், வில்லியம் பிரவுன், ஜான் ஓரம். இதுக்கான ஆன்சர் ராபர்ட் ஹூக்.
So he improved a microscope which was used in those days. அதுக்கப்புறம் வந்து இதன் மூலமாக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லாம் இப்போ தற்போதைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி? நம்ம உடம்புலே வந்து பெரிய செல் எதுன்னு கேட்குறாங்க. நர்வ் செல், ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ். ஸோ ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணலாம். நம்மளுடைய ஹியூமன்ல இருக்கிற லாங்கஸ்ட் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ். இன் ஹியூமன் பாடி the nerve cells are believed to be the longest cells. They can be observed only through the microscope. ஓகேங்களா? approximate number of cells in a human body. தோராயமா நம்மளுடைய உடம்புல எவ்வளவு செல்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. So இதுக்கான ஆன்சர் A option 3.7 into 10 to the power 13 இருக்குன்றாங்க. The number of cells present in a different organism. So மற்ற உயிரினங்கள்ல வந்து வேரி ஆகும். So human பொறுத்த வரைக்கும் தோராயமா இந்த அளவுக்கு இருக்குன்றாங்க. approximate 3.7 into 10 to the power 13. Which of these is the first life from a form of an earth? அதாவது முதலாக பூமியில தோன்றிய உயிரினம் சொல்லிட்டு எது கருதப்படுகிறது? Which of these is the first life form on earth? Fungi, virus, bacteria, algae. So இதுக்கான ஆன்சர் bacteria. So bacteria cells were the first form of the life on earth. So இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு diameter அளவுக்கு இருக்குன்னா ranging from 0.003 to 2.0 micrometer in diameter. So example பார்த்தீங்கன்னா bacteria Escherichia bacteriaலாம் வந்து இதுக்கான example. Which of the following is correctly matched? Prokaryotic cell அதோடைய diameter பார்த்தீங்கன்னா ranges from 1 to 2 micron. Eukaryotic cells வந்து அதோடைய diameter 10 to 100 micron. 10 to 100 micron. இது வந்து சரியான மேட்சா இருக்கு. So இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா both 1 and 2. So prokaryotic cells diameter 1 to 2 micron. Eukaryotic cells வந்து 10 to 100 micron. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரேன் போன ஆர்கன்ஸ் வந்து கிடையாது. ப்ரோகேரியட்ல மெம்பரேன் ப்ரௌன் ஆர்கன்ஸ் கிடையாது. இதில் இருக்க பிரசன்ஸ் ஆஃப் மெம்பரேன் ப்ரௌன் ஆர்கன்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கண்டெயின் நோ நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ இதில் வந்து நியூக்ளியஸில் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. இதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். நியூக்ளியோலாயின் இருக்குல்லையா, அந்த நியூக்ளியோலாய் வந்து இதில் கிடையாது. ஸோ யூகேரியோட்டிக் வந்து பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலாய். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் which of the following is the future of plant cell? Large in size, hard in nature, centrioles are absent. ஓகேங்க, இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட். ஸோ பாருங்க, பிளான்ட் செல் இது வந்து பெருசாக இருக்கா, யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ், இட் இஸ் ஹார்ட் இன் நேச்சர். ஆமாம், செல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்றாங்க. பிளான்ட் செல் ஹாவ் அ செல் வால். ஸோ பிளான்ட் செல்லுக்கு வந்து என்னது செல் வால் இருக்குது. ஓகேங்களா, ஸோ செல் மெம்பரேன் தான் நம்மளுடைய அனிமல் இதில் இருக்கும் செல்ஸில். இதில் வந்து செல் வால்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஸோ பிளான்ட் செல் ஹாவ் அ குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் அதுதான் வந்து நமக்கு அந்த பச்சையாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா, ஸோ விச் கண்டெய்னர் குளோரோஃபில், அதுக்குள்ளார குளோரோஃபில் இருக்குன்றாங்க. பிளான்ட் செல்ஸ் ஹாவ் அ லார்ஜ் வேக்யூல்ஸ். இதுதான் வேக்யூல்ஸ் இல்லையா. ஸோ பெரிய வேக்யூல்ஸ் வந்து இதுக்கு இருக்குன்றாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரியோல்ஸ் வந்து இதில் ஆப்சன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரியோல்ஸ் வந்து நமக்கு ஹியூமனில் அனிமல்ஸ்லாம் இருக்கும், ஹியூமன்ஸில் பார்த்தா அனிமல்ஸ்லாம் இருக்கும். அப்போ இதை நான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரி. ஸோ கடைசி கொஸ்டின், வாட் இஸ் a ஸ்பெஷல் நேம் ஃபார் செல் மெம்பரேன்? செல் மெம்பரேனுடைய ஸ்பெஷல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கேட் ஆஃப் த செல். செல் மெம்பரேன் ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல். செல் மெம்பரேன் வந்து செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். ஸோ இது வந்து எது வெளியே போகணும் எது உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அது மூவ்மெண்ட்டை வந்து பார்த்துது. ஸோ அப்போனா அது எது வெளியே போகணும் உள்ளே வரணுன்றது. ஸோ கேட்லேருந்து எது வெளியே போகுது உள்ளே வருது இல்லையா. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சணும். ஸோ கேட் ஆஃப் த செல். ஸோ செல்வால் பாருங்கள், சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல், மேக்ஸ் அ செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங். செல்வால் வந்து அது செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது. அதுமாரி அந்த செல்லை வந்து நல்லா ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக்கிறதுக்கு வந்து செல்வால் யூஸ் ஆகுது. அதை வந்து சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. அட் த செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த செல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல், கேட் ஆஃப் த செல். சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தண்ணி போல இருக்கும். ஸோ ஜெல் லைக் மெட்டீரியல் இன் விச் செல் பார்ட்ஸ் மூவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட், அந்த இடத்துல வந்து மூவ் ஆகுதுல, அதனால ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். மைட்டோகாண்ட்ரியா ஆப்வியஸ்லி இட் ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து கொடுக்குது, எனர்ஜி ஃபார் த செல். ஸோ இதை வந்து மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை ஆகிறதுக்கு இந்த குளோரோபிளாஸ்ட் தான் வந்து நமக்கு வழிவகுது. ஸோ கண்டெயின் a green pigment called chlorophyll. ஓகேங்களா, ஸோ கேப்சர் த எனர்ஜி ஆஃப் சன். சூரிய வெளியை வந்து கேப்சர் பண்ணி இது என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது செல்லுக்கு பை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அப்போ ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் த செல், அதாவது குறிப்பாக பிளான்ட் செல்ல தான், அனிமல் செல்ஸில் இது கிடையாது.
ஓகேங்களா. ஸோ யோசிச்சு பாருங்க, அனிமல் செல்ஸ்ல இருந்தால் நம்ம எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கணும், சாப்பிட தேவை, சூரிய வெளியில் இருந்தால் போதும், தண்ணி குடிச்சா போதும். இப்போ ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் எ செல், பிளான்ட் செல். வேக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன, அந்த பிளான்ட் செல் வந்து அது ஃபுல்லாமே வந்து தண்ணி, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து தேவை. அப்போ ஸ்டோர் ஃபுட், வாட்டர் அண்ட் கெமிக்கல்ஸ். அப்போ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்னு சொல்லுவாங்க வேக்யூல்ஸை. ஓகேங்களா. ஸோ ஹியூமன்லேயும் இருக்குது, ஓகேங்களா, அனிமல்லையும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பிளான்ட் செல்லில். நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் த பிரெயின் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதனால தான் இது கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நியூக்ளியஸ் மெம்பரைன். ஸோ இது வந்து கேட் ஆஃப் த நியூக்ளியஸ், இது வந்து கேட் ஆஃப் த செல். செல் மெம்பரைன் வந்து கேட் ஆஃப் த செல், நியூக்ளியஸ் மெம்பரைன் வந்து கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை பாதுகாக்கிறது. அப்போ சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த நியூக்ளியஸ், கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்போ அதுதான் வந்து நியூக்ளியஸ் மெம்பரைன். ஸோ கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 6th to 10th MCQ சீரீஸ் சயின்ஸை பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அன்அகாடமியை நான் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யாரும் புதுசாக கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அன்அகாடமியில் ஸோ இந்த கிளாஸ்லாம் பாருங்கள். ஸோ கோம்லா லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்லாக் கோடை வந்து யூஸ் பண்ண நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். தேங்க்யூ, நன்றி.